வாங்க நண்பர்களே, நம்ம தோட்டத்தை சுற்றி பார்ப்போம். என்றைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன், காட்ட போகிறேன். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் மாதுளம்பழம் செடி வச்சு 2 வருஷம் ஆகுது. எல்லா மரத்துக்கூடையும் தான் இதை வச்சது. அது கொஞ்சம் க்ரோத் இல்லாமல் இருக்கிறதுனால அது என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போன்னு சொல்லி நான் சரியாக அதை மாதுளம்பழம் செடியை மட்டும் உங்ககிட்ட எப்பயும் நான் சொன்னதில்லை. பாருங்கள், மாதுளம்பழம் செடி இருந்தால் ஒரு 10 பழமாவது நம்மளுக்கு கிடைக்கட்டும்ன்றதுனால நாங்கள் ஒரு 6 மரம் வச்சுருக்கோம். இது 2 வருஷமாவது இது ரொம்ப ஸ்லோவாக வளருது. அதனால் நம்ம இதை காட்ட முடியாது. இது என்ன இப்போ இதில் விளைஞ்சிட போகுதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், அது சூப்பராக இப்போ மாதுளம்பழம் எனக்கு அனுபவம் இல்லை அந்த செடியை வளர்க்குறதுல. அனுபவம் இல்லாதனால தான் நான் வச்சுட்டு சரி அது எப்போ தான் வளருதோ வளரட்டுன்னு அது இஷ்டமாகவே விட்டுட்டேன். அது எந்த டிஸ்டர்பும் பண்ணுறது கிடையாது. களை எடுக்கிறது, எல்லா செடிக்கும் மருந்து வைக்கும்போது தீனி வைக்கும்போது அதுக்கும் வைக்கிறது, அவ்வளோதானே தவிர அது எதுக்குமே நாங்கள் அவரை பெருசாக நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. ஒரு 6 செடி வச்சுருக்கோம். இந்த கொய்யா மரம்லாம் காய்ப்பு வந்துடுது, எல்லா மரமும் காய்க்குதுன்னு சொல்லிக்கினே இருந்தேன் நான். சாத்துக்குடி கூட காய்க்குது. ஆனால் இந்த மாதுளம்பழம் செடி மட்டும் ரொம்ப நாள் காய்க்காது, இப்படியே இருந்தது. இப்போதைக்கு ஒரு காய் விட்டுருக்கு. அது இதுக்கு மேலே விடுற பூவா என்னான்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை எதிர்பார்க்கல. பரவாயில்ல, இதுவும் நம்மளுக்கு ஒரு ஏதோ நம்ம களைப்பான நேரத்தில் ஏதோ நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ போச்சு. இதான் மக்களே, 1000 கடன் வாங்கியிருந்தாலும் நம்ம கடன்காரனுக்கு பதில் சொல்லி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், ஆனால் அது ஒரு செடி பூ பூக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். ஐயோ பாருங்கள். அடுத்தது வேர்க்கடலைக்கு தண்ணி வைக்கக்கூடாது, வேர்க்கடலை தண்ணி வச்சாக்கா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்கன்னு நானும் கொஞ்சம் தள்ளியும் போட்டு காய விட்டுட்டேன். காய்ஞ்சி ரொம்ப வதங்குற நேரத்தில் நம்மளுக்கு இதுக்கு மேலேயும் தண்ணி வைக்காத இருக்க முடியல. அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பாவமாக இருக்குது. அப்போ கிடைச்ச வரலும் கிடைக்கிட்டேன்னு தண்ணி வச்சாச்சு. 6 மாதத்தில் 2 தடவை மல்லாட்டை போட்டேன். ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். விவசாய ஆர்வ கோளாறுன்னு பேர் வச்சுருக்கலாம் போல் எனக்கு. சரி, ஓகே, இதுவும் இப்போ நடக்குது. அடுத்தது இதில் எதனா கிடைக்கும். வேர்க்கடலை இப்போ நம்ம காணாடணும் போன வேர்க்கடலில் அந்த ஓரளவுக்கு 10 லிட்டர் கிடச்சிதுன்னு நான் சொன்னேன். அடுத்தடுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இது சொல்லி கொடுக்குது. இந்த நிலம் இதோட மல்லாட்டை வேர்க்கடலைன்றது நினைக்காத அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டி விட்டுருது. இருந்தாலும் விட்டுற போகிறதில்ல. பார்ப்போம் அடுத்தது என்ன செய்யலான்னு தெரியல. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ மார்ச் மாதம் ஒரு 13 தேதிக்கு நான் இதை எடுக்கிறேன். இது வேர்க்கடலை எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பட்டம் என்ன நம்ம பயிர் வச்சா அதில் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேறீங்க. பாருங்கள், நம்ம மோட்ரு இறக்குது, தண்ணி ஊற்றுறதும் நம்ம செடியை பார்க்குறதும் அந்த கிளி சத்தம் குருவி சத்தம் இதே தான் வாழ்க்கை. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் இந்த வேர்க்கடலை எவ்வளோ கிடச்சிது, எவ்வளோ நம்மளுக்கு எண்ணெய் ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாலும் சொல்லுங்கள். இது ஆர்கானிக்காக செய்கிறோம். எண்ணெய் வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கிட்டக்கிறவங்களுக்கு நம்ம எண்ணெய் தரலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி மக்களே. நீங்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சில பேர் புதுசாக கூட பார்க்கலாம். இந்த புதுசாக வந்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த நிலத்துக்கு நான் வீடு கட்டி நான் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம விவசாய நிலத்தில் போய் நம்ம 10 நாளைக்கு தங்கணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த இடத்துல எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பேன். சாப்பாடு கொண்டு எல்லாமே தங்கறதுக்கு வசதி, குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்கே வசதியாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிற மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பார்த்துக்குவாங்க. வாழ்க்கை இப்படியே போயிடாது. நாம் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நாள் உழைக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியுது. அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிலம் இல்லாதவங்க, கொஞ்சம் நிலம் வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி எதனா செய்யுங்க. அப்படி ரொம்பவே இல்லை அப்படின்னா வாங்க மக்களே, நான் இருக்கேன். ஓகே, பாய்.